அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நிறைய பேர் இந்த பிஎம் கிசான் திட்டம் 21வது தவணை ஏன் இன்னும் வழங்காமல் இருக்காங்க, அதே போல் தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த 21வது தவணை பிஎம் கிசான் திட்டத்தின் பரிசு தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்னும் இதற்கான 2000 ரூபாய் அவர்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வங்கி கணக்கில் இன்னும் செலுத்தப்படாது இருப்பதற்கு காரணம், இந்த தேதியில தான் பணம் வரும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த 3 வகையான முக்கியமான அப்டேட்லாம் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த 21வது தவணையாக வரக்கூடிய 2000 ரூபாய் கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அது என்ன அப்டேட்டு, அதை எப்படி நம்ம பண்ணணும், கேஒய்சி முக்கியமாக கேஒய்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நில சரிபார்ப்பு விவரத்தை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும், எங்கே போயிட்டு பண்ணணுன்றதை தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த தேதியில் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 ரூபாய் ஏன் இன்னும் வரல? தீபாவளியில் விவசாயிகள் சோகம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தீபாவளி நாளில் தான் இந்த 2000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்திற்காக கொடுக்க போவதாக சொல்லியிருந்தாங்க. அது இன்னுமே வரல. பணம் வர தேதி இப்போ புதுசா ஒரு அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி பண்டிகையில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வராத நிலையில் இன்னும் சில நாட்களில் பணம் வருமா என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள், தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடப்படவில்லை. இப்போது 21வது தவணை பண்டிகைக்கு முன் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்போது இதற்கான தொகை வெளியிடப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை அக்டோபர் மாத இறுதிக்குள் சேரும் என்று சில செய்திகள் கூறுகின்றன. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்களை கட்டாயம் முடிக்க வேண்டும் அப்படின்னும், அப்போதுதான் பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல கேஒய்சி. நீங்கள் ஏற்கனவே கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை சரி செய்வது நல்லது. அதை முடிக்காவிட்டால் 21வது தவணை வரவு வைக்கப்படாது. அதற்கு பொது சேவை மையத்தை பார்வையிடுவதன் மூலம் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கலாம். pm-kisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாக இந்த அப்டேட்டை உங்களால் முடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே போல உங்களுடைய நிலத்தையும் சரிபார்ப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் தவணை தொகை செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதே போல உங்களுடைய ஆதார் கார்டு இன்னும் உங்கள் பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக நீங்க சமர்ப்பிக்க வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தின் உங்கள் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றாலும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணையும் வராது, இந்த தவணையும் வராது. சரிங்களா? அதே போல பிரதான் மந்திரி
மத்திய மோடி அரசு விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் 3 தவணைகளாக விடுவிக்கப்படுகின்றன. பணம் நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அப்படி இல்லைன்னா அடுத்த மாதத்தோட முதல் வாரத்திலேயே உங்களுடைய இந்த PM கிசான் திட்டத்திற்கான 2000 ரூபாய் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வராமல் இருந்ததுக்கு காரணம் நிறைய மாற்றங்கள். ஓகேங்களா? இதனால தான். சரிங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.